சங்கீதம் 83 ராகம் சிம்ஹேந்திர மத்தியமம். இஸ்ரவேலின் எதிரிகளின் வீழ்ச்சிக்காக மன்றாடல். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். உமை வெறுப்போர் தம் தலையை தூக்குகிறார்கள், உம் எதிரிகள் கொந்தளித்து அமளி செய்கிறார். உமது மக்கட்கெதிராக சதிகள் புரிகிறார், பாதுகாப்பில் உள்ளவரை எதிர்க்க சூழ்ச்சி செய்கிறார். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். ஓரினமாய் உமது மக்கள் இல்லாமல் செய்திட பல இனங்கள் உமக்கு எதிராய் சதிகள் செய்கிறார். இஸ்ரவேலர் எனும் பெயரை நினைவில் நின்று அகற்றிட உமக்கு எதிராய் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூட்டத்தார், இஸ்மவேலர், மோவாபியர், அசீரியர், செபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், தீருதேச மக்களுடன் குடியிருக்கும் பெலிஸ்தர் யாவருமாய் ஒன்று கூடி யோசனைகள் செய்கிறார். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். சேர்ந்து கொண்டார் அசிரியரும் லோத்தாரின் கூட்டத்தில், அழிவார்கள் இவர்களெல்லாம் உமது கோபத்தில். மீதியானின் பாளையத்தில் அவர்கள் ஓட விரட்டினீர், அழித்து விட்டீர் சிசராவை யாபீனையுமே. கீசோனின் ஆற்றோரம் சேர்ந்து வந்த மன்னர்களை உரமனவே மட்க விட்டீர். ஏந்தோனை வளமாக்கிட ஒரேபுக்கும் செயேபுக்கும் சல்முனார்க்கும் செபார்க்கும் செய்தது போல் நீர் அவர்க்கு பாடமதை கற்பியும். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். ஆண்டவரின் நிலமதனை கைப்பற்ற கூடினர், நமக்காக எடுத்துக்கொள்வோம் என்று பேசினார். காற்றை கண்டு ஓடி பறக்கும் பதரை போல பறந்திட புயலை கொண்டு நீரவரை ஓடச் செய்திடும். தீயிலே காற்றை நீர் பற்ற செய்து பட்சிப்பது போலவரை நெருப்பினால் தீதாக்கிட வகை செய்திடும். பற்ற வைத்து தீப்பிழம்பால் மலைகளை நீர் எரிப்பது போலவரை தீயை கொண்டு மாய்ந்திடச் செய்யும். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். வெட்கமதை அவரடைய செய்திட்டால் யாவரும் உமை நம்பி உமது வழி நடக்க நாடுவார். மானக்கேட்டை நாணமதை அவரடைந்து கலங்குவார், உமது முகம் வெறுப்பவர்கள் நாசமடைவார். யெகோவா, உம் நாமம் பூமி எங்கும் மேலோங்கிட உன்னதர் நீர் என்பதனை மனிதர் யாரும் கண்டிட. மௌனமாக ஆண்டவரே இருந்து விட்டால் நடக்குமோ, நீர் உமது மக்களான இனத்தை காத்திடும். இறைவனே, மௌனமாக இருந்திடல் வேண்டாம், பேசிடாமல் அமைதியாக இருந்திடல் வேண்டாம். உமை எதிர்ப்போர் தம் தலையை தூக்குகிறார்கள், உம் எதிரிகள் கொந்தளித்து அமளி செய்கிறார். உமது மக்கட்கெதிராக சதிகள் பல புரிகிறார், பாதுகாப்பில் உள்ளவரை எதிர்க்க சூழ்ச்சி செய்கிறார். உமது மக்களுக்கெதிராக சதிகள் புரிகிறார், பாதுகாப்பில் உள்ளவரை எதிர்க்க சூழ்ச்சி செய்கிறார். இறைவனே,
மௌனமாக இருந்திடல் வேண்டாம். இறைவனே மௌனமாக இருந்திடல் வேண்டாம். பேசிடாமல் அமைதியாக